துன்பத்தை நீக்கு செயல்கள் எல்லாம் புண்ணியம். சுருக்கமா எடுத்துக்கலாம். துன்பமும் நட்டமும் பிறருக்கு அளிக்கக்கூடிய எந்த செயலும் பாவம். துன்பத்திலிருந்து நீக்குவதும் மகிழ்ச்சியும் வாழ்க்கை வளம் தருவதும் புண்ணியம். இதுக்கு மேல புண்ணிய பாவம் வேண்டாம். ஏன்னா மனித குலம் இன்னைக்கு பயக்கத்துல இருக்குது. இன்னைக்கு ஏதாயிலும் நல்லது செய்தா அந்த பக்கம் போனோம்னா சொர்க்கத்துல போனா அவ்வளவு திரும்பி வரணும். இந்த எண்ணம் இது எந்த யாரு கற்பிச்சது, எங்க இருக்குது, நாங்க எங்க இருக்கிறோம்? இப்போ சொர்க்கம் ஒண்ணு, நரகம் ஒண்ணு, கடவுள் ஒண்ணு. கடவுள் என்று எல்லாம் சொல்றாங்க. யாராயிலும் மாற்றம் உண்டாகலாம், விளக்கணம் உண்டாகலாம். ஆனால் இன்று அந்த நிலை அறியத்தக்க அளவுக்கு மனதை ஒருமைப்படுத்தும்படியான ஒரு பயிற்சியை அகத்தவ பயிற்சியாக கொடுக்கிறோம். அகத்தவம் என்றால் என்ன? இந்த உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சக்தி எந்த சக்தி ஓடிக்கொண்டு இருந்தாலும் அதுக்கு மையம் உண்டாயிடும். அந்த மையம் கருமையம் எனப்படுகிறது. அந்த கருமையம் எத்தனையோ காலமா தொடர்ந்து இயங்கி கொண்டு வருகிறது. சிற்றியில இருந்து எல்லா உயிரிலும் இருந்து பெற்ற அத்தனை அனுபவம் ஒரு மனிதன் இருக்கு. அவ்வளவு அனுபவம். ஏன்னா உடல் போச்சு, உள்ளம் மாறல. அதான் ஆன்மா எனப்படுவது. அந்த ஆன்மாவை எவ்வளவு தூய்மையாக நாம் வைத்துக் கொள்றோமோ அந்த தூய்மையோடு இருக்க வேண்டுமானால் நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். யாருக்கு எனக்கு மாத்திரமல்ல, பிறருக்காக நல்ல செய்யணும்னா நம்ம கெடுத்துக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை. நம்ம கெடுத்துக்கிட்ட பிறகு எப்படி இல்லைன்னா நல்ல செய்ய முடியும்? ஆகையினால தன்னலத்துக்காக தன்னை ஒழுங்காக வைத்துக் கொள்வதே பிறர் நலம்தான். அந்த உணர்வும் எல்லாரும் இருந்து தன்னை அழித்துக் கொள்ளாத தன்னை வளர்த்துக் கொண்டே மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றதுக்கு மனவளக்கலை மனதாலேயும் உடலாலேயும் இன்னும் மற்ற செயல்களாலேயும் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சுருக்கமாக எழுதப்பட்ட நூல் தான் மனவளக்கலை என்ற ஒரு தெளிவு. இதை உங்களுக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் நீங்க ஏதோ தர்மம் கொடுக்கணும்னா, ஏன்னா கொடுக்கணும்னா ஒரு சின்ன புத்தகம் ஒண்ணு கொடுத்தோம். எல்லாரும் ஒரு 50 புத்தகம் 40 புத்தகம் வாங்கலாம். அந்த அளவுக்குள்ள நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த புத்தகங்களுக்கு விலை வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப சுலபமான விலை. 50 ரூபான்னு வச்சிருந்தா அது என்ன பெருசா, 15 ரூபான்னு வச்சிருந்தா பெருசா. ஆகையினால இனிமே யாருக்காயிலும் ஏன்னா கொடுக்கணும்னு 15 ரூபாய் கொடுத்தா அதுல என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்துருங்க. அதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாங்கி படித்து அப்படி நடந்து அந்த பயனோட நீங்க வாங்கி கொடுத்தாதான் அது பயன் பெறும்.